ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா உனக்கு அடிச்சிருக்கு ட்ரெஸ்ஸில் இப்போ அழகாக இருக்கு பருப்பு. அன்னைக்கு என்னைக்கு அண்டையே வந்ததில்லை ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே ஃபுல் டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் சூப்பராக ஒரு பிக்னிக் போக போகிறோம். எந்த பிளேஸ் அப்படின்றத பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்குமே சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ். பசங்களுக்குமே சர்ப்ரைஸ் தான். ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். அந்த பிளேஸை இதுவரையிலும் பார்த்ததில்லை. சென்னை வந்துட்டு ஒரு 5-6 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் மாமா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம் அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாமா கூப்பிட்டே போகல. இன்றைக்கி மனசு வந்து கூப்பிட்டு போகிறாரு. எங்களுக்கும் அந்த பிளேஸை விசிட் பண்ண ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. அந்த பேர் என்ன? அளவேற்காடு. அளவேற்காடு 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 இல்லைடா, பழவேற்காடு. பழவேற்காடா? பழைய கடை. அங்கே தான் போக போகிறோம். தம்பி உடச்சிட்டான். ஓகே, அங்கே தான் போக போகிறோம். பிக்னிக் மாதிரி தான். பீச்செல்லாம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸு. பீச் இருக்குமா இல்லை ஏரி இருக்குமான்னு தெரியல. பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. ஜாலியாக வாங்க, நீங்களும் பார்க்கலாம் பழவேற்காடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்பியாச்சு. வாங்க அங்கே போய் குளிச்சுட்டு குளிக்கும் போது உங்களை எங்கள் எல்லாத்தையுமே காட்டுறோம். என்ன அக்காவையும் குளிக்கும் போது காட்டுறோம். அங்கே போயிட்டு ஒரு வேற போஸ் கொடு. அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு போஸ் கொடு. மாற்றி மாற்றி கொடு. பாப்பா செப்பல் தான் போட்டுக்கிறியா? எஸ். இது ஆடாத, ஆடாம டக்குன்னு போஸ். ஸ்கூல் செப்பல் போட்டுக்கவா? ஸ்கூல் செப்பல் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ நாம் எல்லாரும் கிளம்பியாச்சு. வண்டியில் போகிறோம். வெளில தான் போய் சாப்பிட்டுக்கணும். சமைக்கவே இல்லை. ஜாலியாக எழுந்தோம், துணி துவைச்சோம், டீ குடித்தோம். டீ குடிச்சிட்டு ஜம்முன்னு கிளம்பியாச்சு. வினித்ராகவா நீ வாங்குப்பா, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கட்டானா கூட ஒன்றும் தேவை. நீ ஃபஸ்ட்டு வாங்கு. திருநெஞ்சூர் டு பழவேற்காடு. எப்படி தெரியும்? ஒரு பாட்டு இருக்குமா, அந்த மயில் இறங்கிய பாட்டு. அம்மா இங்க பாருமா, மயில் இது கோவில் சாப்பாடு. கோவிலில் அன்னதானம் கொடுத்தாங்க. அதை வாங்கி பஸ் ஸ்டாண்டில் நின்று சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பெட்ரோல் பேங்க் இருக்கான்னு செக் பண்ணோம். ஏன்னா பெட்ரோல் வந்துட்டு நான் ஈவினிங் வரப்போ பிடிச்சது தான். அதனால் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு பெட்ரோல் ஃபுல்லாக போட்டுக்கலான்னு சொன்னாங்க மாமா. இல்லை 300 போதும், 300க்கு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. போட்டு ஏர் அங்கே செக் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் ஏர் செக் பண்ண முடியல. அங்கே ரொம்ப கியூ கட்டி லைன் நின்னதுனால வெளியில் போய் நம்ம பஞ்சர் கடையில் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்துட்டு நாங்கள் இப்போ பஞ்சர் கடைக்கு வந்தாச்சு. ஏர் இந்த கடையில் தான் ஏர் பிடிச்சோம். ஏரெல்லாம் கரெக்டாக இருக்கா, டயரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் 2 டயரையுமே செக் பண்ணி ஏர் பிடிச்சாச்சு. ஏர் பிடிச்சிட்டு அப்படியே ஒரே பைபாஸ் தான். கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். எங்கள் ஆஃபீஸ்க்கும் நான் இந்த வழியாக தான் போவேன். இங்கேருந்து ஆஃபீஸ், எங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு 30 கிலோமீட்டர் வந்துடும்.
30 கிலோமீட்டர் வந்துடும். நான் அங்கிட்டு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் வந்துட்டு இங்கேருந்து எங்கள் ஆஃபீஸே 30 கிலோமீட்டர், அங்கேருந்து 30 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ட்ராவல். மேப்பில் செக் பண்ணால் 70 கிலோமீட்டர் வந்துச்சு. இருந்தாலுமே மாமா கொஞ்சம் யோசித்தார். அதெல்லாம் யோசிக்காதீங்க, வந்தாச்சு, கிளம்புங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லுமே பைபாஸ், பார்த்திங்கன்னா பைபாஸ் தாண்டி ஃபுல்லாக பச்சை பசேர்னு நல்லா க்ரீனிஷாக தான் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. காற்றுமே நல்லா இதமாக வீசிச்சு. ஆனால் என்ன ரொம்ப ரொம்ப தூரம் 70 கிலோமீட்டர் அப்படிங்கிறது அப் அண்ட் டவுன் 150 கிலோமீட்டர் மேலே ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 150 கிலோமீட்டர் வந்திருக்கும் அப் அண்ட் டவுன் வரும். அப்படியே பைபாஸில் பசங்க நல்லா ஜாலியாக, ஏன்னா ஊர்லேருந்து அந்த போகிற வழியில் நிறையா பார்த்திங்கன்னா நவாப்பழ மரம் நிறைய இருந்துச்சு. இது நாட்டு நவாப்பழம்னு நினைக்கிறேன். பசங்க இறங்கி பறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லவும் பாருங்கள் கொஞ்சம் பழமாக கிடச்சிது. ஒரு 4-5 பறித்து வண்டியில் போட்டுக்கிட்டோம். பசங்க சாப்பிட்டாங்க. ஆனால் என்ன ரொம்ப கொஞ்சம் துவர்ப்பாக இருந்துச்சு. மாமா எட்டி பறிக்கிறாங்க. ஆனால் நிறைய பழம் இருந்துச்சு. இருந்து மெனக்கட்டு பறிச்சிருந்தா நிறையா பறிச்சிட்டு இருந்துருக்கலாம். நான் போதுன்ட்டேன், ஏன்னா பசங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா, இது ஏற்கனவே பீச்சில் விளாட போகிறாங்க, இந்த பழம் சாப்பிட்டு உடம்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சளி நிறையா பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போதுங்க கொஞ்சம் பறிச்சிட்டு வாங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 10-15 பழத்துக்கு மேலே இருக்கும் பறிச்சிட்டோம். பறிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆனால் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. வெயில் ரொம்ப வெயில் பளிச்சுன்னு இல்லை, நான் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு. அப்படியே ஜாலியாக கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா நிறைய, ஆனால் அந்த போகிற வழியில் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா ஃபுல்லாக காடாக தான் இருந்துச்சு. ஆனாலுமே அந்த சைடு இந்த சைடு எல்லாமே ஃபுல்லாக விவசாய நிலமாக இருந்துச்சு. பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபேமிலியோட காரில் போனோன்னா அந்த சலிப்பு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வண்டியில் போனது தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தூரம் போனோடனே பார்த்திங்கன்னா தாமரை குளம், தாமரை குளம் இருந்துச்சு. பசங்க எனக்கு தாமரை பூ பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, பறிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம். பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ் மாதிரி அழகாக இருந்துச்சு. பசங்க கேட்டு, தாமரை பக்கத்துலலாம் இல்லை, கேட்டாங்க. ஆனால் உள்ளே போக வேண்டாம்ப்பா, நம்ம ஒரு வேலைக்கு வந்தோம், இது போனால் குளம் ஆழமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நின்று வேடிக்கை மட்டும் காமிச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நல்ல தாமரை நிறைய பூத்துருந்துச்சு. ஆனால் அந்த கோவில் குளம், ஆனால் கோவில் குளம் வந்துட்டு கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்றபடி தாமரைப்பூ கிட்ட பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவும் தம்பியும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டோம். ரொம்ப தாமரை பூ கிடைக்கலன்னு குழந்தை வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். பறிக்கக்கூடாதுப்பா, நம்ம வந்துட்டு இன்னொரு நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்போ அந்த பக்கம் வந்துட்டு பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைய ஏறி உட்காந்துட்டு கிளம்புறோம். இது அங்கெல்லாம் அழகாக இருக்குது பருப்பு இல்லை. இவர் பாடுற ஃபோக்கஸில் வந்து விட்டுறேன். நோட் பண்ணிட்டாரு, பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, நோட் பண்ணிட்டாரு. அதான் வாய்ஸ் சைலண்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் இருக்காங்களாக்கா? நிறைய பேர். அங்க பாரு பன்னிக்குட்டி. காட்டு பண்ணி தான் அப்படி இருக்கும். இங்கே பாரு நாய் படுத்து கொடுக்குறேன். நானும் பண்ணி நினைச்சிட்டேன்ப்பா. சாரி நாய்க்குட்டி, மாதிரி பண்ணிட்டேன்.
பனி பெய்யும்போது பனி மூடு பார்த்து இருந்துச்சுன்னா இங்கே வந்து எங்கள் செப்பால் ஆச்சு ரெண்டு சாடி இப்போது நாங்கள் வந்து பழவேற்காடு வந்தாச்சு. இது கொஞ்சம் தூரம் போனால் இதுதான் பழவேற்காடு டவுன் போல் இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் இதுக்கு மேலே தான் கடைகள் இருக்குது. அந்த பீச் ஓரமாக இங்கே தான் சாப்பாடு கடை ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் போல் இருக்குது. சாப்பாடு, காய்கறி, நான்வெஜ்ஜு, மீன் வந்து கொஞ்சம் தூரம் உள்ள மார்க்கெட் தனியாக இருக்குது. மீன் மார்க்கெட் தனியாக இருக்குது. இங்கே தான் இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு, சாப்பாடு, பழங்கள் எல்லாமே இந்த ஏரியா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். இதுக்கு அங்கிட்டு உள்ளே போனால் எதுவுமே இல்லை போல் இருக்குது. இது பஸ் ஸ்டாண்டு. அது வந்து பழவேற்காடு பஸ் ஸ்டாண்டு. அங்கே தான் பஸ் எல்லாம் நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள், நிறைய காய்கறி கடைகள், பழங்கள் இதெல்லாமே இருந்துச்சு. நாங்கள் ஒரு கடையை பார்த்துட்டு மதியம் லஞ்ச் இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். காலையிலே நாங்கள் கஞ்சி மட்டும்தான் குடிச்சிட்டு வந்தோம். இங்கே உள்ளே வந்துட்டு லைட்டாக நிறையா சாப்பிட்லாம். பசங்கள்லாம் தண்ணியில் விளையாட போகிறதுனால லைட்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம வந்து பழவேற்காடு வந்தாச்சு. போட்டிங் போகலை, எதுக்குமே போகலை, சாப்பிட்டோம். வந்தோடனே அங்கேருந்து வந்தோடனே சாப்பிட்டாச்சு. கரெக்டாக கிட்ட வந்துட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்து வந்து போட்டிங்கில் பீச் போயிட்டு செம்மையாக டிராஃபிக்காக இருக்குது. சண்டேங்கவும் லாரி, பஸ்ஸு. என்னப்பா பண்ணுற? ஓகே, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? குஸ்கா இல்லை, பின்னாடி போய் ஏதாவது பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வந்துட்டு போட்டிங்காக இல்லை பீச்சா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரையில் எங்கள் வீடியோ வாட்ச் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.